செல்ல போகிறோம். இந்த நாள்லயும் நம்மளோட ஆண்டவருடைய வார்த்தைய தெளிவா பேசுவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தைய நம்மளோட ஷேர் பண்ணுவதற்கு நம்ம மத்தியில பாஸ்டர் இளங்கோவன் அண்ணா வந்திருக்காங்க. ஸோ மிராக்குலஸ் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்ல இருந்து அண்ணா இந்த நாள்ல நம்மளோட ஆண்டவருடைய வார்த்தைய ஷேர் பண்ண போறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அண்ணாவை வெல்கம் பண்ணலாம். ஓவர் டு பாஸ்டர் இளங்கோவன் அண்ணா. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஒன்ஸ் அகெயின் இந்த காலையில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்று தினத்துல ஆண்டு அநேக காரியத்தை நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கும் ஸ்பெசிபிக்கா when I was praying for your group, I saw two visions. அந்த விஷன் பேஸ் பண்ணி I want to pray at the end, and I just want to encourage and build your faith on that. உங்களுக்கு இந்த 21 days ஒரு வருஷத்தை அஸ்திவாரமா வச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் ஜெகரியா 9:12. அவர்கள் அரணுக்கு திரும்பினாலும் அவர்களுக்கு அரணுக்கு திரும்புவதற்கான சில காரணம் உண்டு. அதே போல நியூ டெஸ்ட்மெண்ட்ல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சில காரியத்தை ரெஸ்டோர் பண்றதுக்கு முன்பதாகவே நேற்று தினத்திலும் தியானித்தபடியே 500 பேருக்கு ஆண்டவர் பிரத்யட்சமானார், தன்னைத்தானே வெளிப்படுத்தினார். மரித்தவராய் அல்ல, உயிரோடு எழுந்து இயேசுவாக. ஆனா 120 பேர் மட்டும்தான் திரும்பி வந்தாங்க. 120 பேர் மட்டும்தான் ஒன்று கூடினார்கள். 120 பேர் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ரிவைவலுக்கு அவங்க ஒத்தாசையா இருந்தாங்க. ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது. இதுல ஸ்பெசிபிக்கா டிசைபிள்ஸ் அண்ட் அப்போஸ்டல்ஸ் இவங்களும் இன்க்ளூடட். அப்படின்றப்ப ஆண்டவர் 3 விஷயத்த அவரோடு கூட ரெஸ்டோர் பண்ணாரு. The same 3 things is going to happen in this season. It's not only is going to be a restoration, it's going to be an increase. அவர் செய்த அந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதுல பார்க்கும்போது ஃபெய்த் வந்துட்டு ஆண்டவர் ரொம்ப அதிகமா ரெஸ்டோர் பண்ணார். லூக் 9:1, லூக் 10:1 படி பார்க்கும்போது நேற்று அதுதான் நம்ம தியானித்தோம். ஆண்டவர் வந்துட்டு அவர்களை he called 12 disciples, he anointed them, he gave power and authority over unclean spirit, over every disease. அதை நம்ம வாசித்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பிற்பாடு everyone went back to their own plans, everyone went back to their own wish. ஆண்டவர் இதை ரெஸ்டோர் பண்ணாரு. பேதுரு வந்துட்டு பேதுருடைய நிழல்ல அற்புதம் நடந்தது. இயேசு கிறிஸ்துடைய நிழல்ல கூட அற்புதம் நடந்தது என்ற ஒரு பதிவு கிடையாது. ஆனா பேதுருடைய நிழல்ல அற்புதம் நடந்தது. இயேசு கடல் மேல் நடந்தார், இயேசுவோட இணைந்து பேதுரு நடந்தார். The experience before crucifixion, the experience after crucifixion. இதை பார்க்கும்போது the faith what Peter lost, அவர் இயேசுவோடு கூட கடல்ல நடந்த அந்த விசுவாசம், அந்த கர்த்தர் மேல் இந்த வைராக்கி அவரை சார்ந்து இருக்கிற அனுபவம், இயேசு மரித்த பிற்பாடு அவர் இழந்துட்டார்ன்றதை விட சம்திங் ஓவர்கேம் அப்பான் ஹிம் பியாண்ட் தி மெஷர்ஸ். கடல் மேல இயற்கைக்கும் மேல நடந்த ஒரு மனுஷன், கடல் மேல நடக்கிறது அவங்கள ஈஸி கிடையாது. அப்படி செய்த ஒரு மனுஷனை சம்திங் ஓவர்டுக் ஹிம். அவர்கிட்ட அந்த ஃபெய்த், இட் கேன் பி a fear, இட் கேன் பி flesh. இதை வந்துட்டு ஈஸியா சப்ரஸ் பண்ணிருச்சு. the same it will be upon us also, or might be upon us also. ஆண்டவர் அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்ட that's the thing what you are going to do in the next 2 days. You are going to pray. Already you have started praying in oneness. 2 பேரை ஜெபிக்க ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா எப்படி இந்த 2 பேரை ஆண்டவர் அனுப்பி ஃபர்ஸ்ட் அழகா சொல்லுது. லூக் 10ல ஆண்டவர் சொல்றாரு, இதோ சத்துரு மின்னலை போல விழுகிறது நான் கண்டேன் என்றார். இருக்கிற டிசைபிள்ஸ் திரும்பி சொல்றாங்க, ஆண்டவர் உங்க நாமத்தினால நாங்கள் பிசாசுகளை விரட்டினோம், வியாதியை சுகமாக்கினோம். அது இயேசு சொல்ற பதில், ஆமா நான் சத்ரு மின்னலை போல கீழே விழுறதை நான் பார்த்தேன் அப்படின்றாரு. இந்த காரியம் நடந்து இயேசு மரித்து உயிரோடு எழுந்த இந்த நாட்கள்ல இவங்க எல்லாருமே திரும்பி அவங்களுடைய வேலைக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க, அவங்க சொந்த காரியமா போயிட்டாங்க. வாட் காட் ரெஸ்டோர்ட் இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ரெஸ்டோரிங் இன் யூ. ஆண்டவர் நமக்குள்ள அப்படியே கூட சில காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இப்ப முக்கியமா நம்ம பீட்டர் மட்டும் பார்க்க போறது கிடையாது. இருக்கிற அத்தனை டிசைபிள்ஸ்குள்ளயும் எப்படி இந்த பவர், அத்தாரிட்டி, ஃபெய்த் கேம் பேக். ஐ ரிப்பீட் இட், பவர்,
authority, faith, it came back. இந்த மூன்றையும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பயன்படுத்த சொல்றாரு. You have to build your faith. You have to use your power and authority. Next 2 days before the last day, God is going to do mighty things in you, around you. So you are going to be filled with God's word. Faith is going to increase. You are going to operate in power and authority. இந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். இதுதான் அந்த மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம். இதுதான் 500 பேரோட பிரத்யட்சமானாலும் 120 பேர் திரும்ப வந்தாங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி திரும்ப வந்தாங்க. அவருடைய ப்ராமிஸ், he is going to give the Holy Spirit, இந்த ப்ராமிஸை நம்பி வந்தாங்க. அவர்கள் மறுபடியும் இந்த மினிஸ்ட்ரியை தொடங்குவதற்கான மெயின் காரணம் பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் நீங்க அப்படியே கடைசி 5 வசனத்தை வாசின்னு சொன்னா, அவர்கள் வீடுதோறும் அப்பம் விற்றார்கள் என்றதான வசனத்தை வாசிக்கிறோம். யாரோடு சொன்னா, இயேசுவின் தாயாகிய மரியாளும் மற்றவர்களோட வீடுதோறும் அப்பம் விற்றாங்க. That's what you are all doing. இந்த 21 days வந்து நீங்க காலையில நீங்க பாஸ் பண்ணி ஜெபம் பண்ணாலும், you are sharing the word, you are eating the word. வார்த்தை உங்களுக்குள்ள கடந்து போகிறது. இந்த வார்த்தை கடந்து போகும்போது whatever has been lost, it's going to be renewed, it's going to be restored along with Holy Spirit. இந்த கடைசி வசனம் வரைக்குமே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல பலமாய் இறங்குவதற்கான வாக்குத்தத்தங்களும் காத்திருப்பதா இருந்துச்சு. ஆனா அப்போஸ்தலர் 2:2 படியே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல பலமாய் இறங்கினார். அவர்கள் பற்பல பாஷைகள் பேசினார்கள். அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். இந்த சம்பவம் நடக்கிறப்பதான் ஒரு பெரிய காரியம் நடந்தது. அதுதான் ஆண்டவர் இந்த சீசன்ல இஸ் கோயிங் டு அலோவ் with you, in and around you. இது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயம். நம்ம எல்லாம் பிரமிக்கத்தக்க ஒரு விஷயத்தை இதுல கேள்விப்பட்டிருப்போம், வாசித்திருப்போம். அவங்க when they were filled with the Holy Spirit, when the tongues of fire restored upon them, இவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதை தாண்டி, ஏன்னா இவங்க டங்ஸ் என்ன ஜெபம் பண்ணாங்கன்றது இவங்களுக்கு அன்னைக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் ஒரு விஷயம் நடந்தது. கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒன்று கூடி வந்தாங்க என்பதை வாசிக்கிறோம். They were praying in a small upper room. இந்த 3000 பேரும் விட்னஸ் பண்ணாங்க. ஆனா உள்ள இருக்கிற 120 பேரு இந்த 3000 மெம்பர்ஸை பார்த்தாங்களா கேட்டா கிடையாது. இம்மிடியேட்டா பார்க்கல. Might be once they are done with their prayer, they are done with what God is doing in their midst. இது முடிஞ்ச அப்புறம் தான் அவங்களால அந்த ரூமை விட்டு வெளியே வந்து, இவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்களா, இவ்வளவு பேரும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, இவ்வளவு பேரும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் இழுக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை அவங்க அறிந்திருக்கவே முடியும். The same wise God is going to do mighty things in you. நீங்கள் செய்கிற ஜெபம், நீங்க எடுக்கிற துதி, நீங்க எடுக்கிறதான விண்ணப்பங்கள், இது எல்லாமே with faith, power and authority. You are going to practice that inside a room. You are going to practice that within yourself. You are going to do mighty things which is unseen by others, even unseen by yourself. But there will be a season that you are going to see the multitudes. எங்க ஜெபத்தின் நிமித்தம் 3000 பேர், 3000 youth மட்டும் கிடையாது. The power of the Holy Spirit is going to move from you, through you, that unseen people will come, will be saved through your prayers. And while I was praying for you yesterday and today, எப்படி இந்த 120 3000 மாறுச்சு அப்படின்ற அந்த கட்டம், இந்த 120 3000 மாறினதை போல you are going to spread across. It's not just a word of faith or word of encouragement. You are going to spread across nations. நீங்க வந்துட்டு இந்த ஜூம்ல கனெக்ட் ஆகிறது, it's going to just start with cities. சென்னை மட்டும் இல்லாம சிட்டிஸ்ல it's going to start, it's going to expand throughout the globe. உங்கள இருக்கிற அநேகர் you are going to
fly to abroad. உங்கள் இருக்கிற அநேகர், you are going to network with other continents, you are going to network with other country people who are in your own field. இந்த நெட்வொர்க் வழியாக ஆண்டவர் உங்க கண்ணுக்கு தெரியாத அநேகரை ரட்சிக்க போகிறார். உங்க கண்களுக்கு தெரியாத ஆண்டவர் அநேகரை கொண்டு வந்து சேர்க்க போகிறார். But there will be a season where you will gather together over in a video conference or over in a occasion where or thousands of people நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெபிக்க போறீங்க. அன்னைக்குதான் you are going to see through your own eyes that 3000. Hallelujah. ஆண்டவர் செய்ய போகிறார். மேல் வீட்டு அறையில அவங்க 120 பேரும் ஜெபித்து 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 ஆவில நிரம்பி அவங்க நல்ல அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் உரைத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க 120 பேரை மாத்தி மாத்தி பார்த்து இருக்கலாம். ஆனா ஒரு 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 செகண்ட் வந்துச்சு, கொஞ்சம் அவங்க ஜன்னல் வழியாகவோ வாசல் வழியாகவோ வெளியே வந்து பாக்குறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. Multitudes which followed Jesus Christ, the same crowd followed this 120 because of the power of the Holy Spirit which was upon Jesus. The same Spirit is upon you. The same Spirit is upon everyone who has joined this fellowship. The same God who dwelled, who moved with the 120 people is going to move along with. நீங்க அதை பதிவு செய்து கூட வைத்துக் கொள்ளலாம். யூ ஆர் கோயிங் டு ஸ்ப்ரெட் அக்ராஸ் நேஷன். நீங்க இதுக்கு வந்து ஒரு 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 சர்ச்சா இருக்கணும், நீங்க வந்து இதுக்கு ஒரு பெரிய மினிஸ்ட்ரியா இருக்கணும், கிடையவே கிடையாது. God has already started moving along with you. இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் இட் நாட் ஜஸ்ட் நீங்க சும்மா இதை ஆரம்பிக்கல. For a movement God has started this, and I'm not sure like already from how many cities you are already gathered. நீங்க within Chennai எத்தனை சிட்டி தெரியும். ஆனால் there will be a season that you will fly to abroad countries, you will form, you will expand a network, and God is going to specifically use you for revival. Amen. அதோட சேர்ந்து இந்த 3 காரியம், as I was saying, faith, power and authority. இந்த 3 காரியத்துக்கு ஆண்டவர் சில முக்கியமான விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ள சொல்லி இருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்துட்டே இருக்கிறப்ப திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல ரெவலேஷன் 12:11 அத்தனை பேருக்கு ஒரு தெரிந்த ஒரு வசனம். ரெவலேஷன் 12:11 ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். This is going to happen with you. So wherever you are going to carry the blood of Jesus. You are going to carry the word. இதுதான் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிற மகத்தான ஒரு காரியம். நிச்சயமாய் சொல்ல முடியும். உங்க ஃபீல்ல மோஸ்ட் ஆஃப் தெம் you are connected through medical field. ஒரு பேஷண்ட்டுக்கு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கிறன்னு சொன்னா அவங்க சர்ஜரி பண்ணாலும் சரி, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லயோ the blood is their backup. அவங்களுக்கு சர்ஜிக்கலா நீங்க பண்றப்ப அவங்களுக்கு பிளட் கண்டிப்பா தேவை. Here when we deal with spirit, when we deal with spiritual realm, when we deal with God's people, the blood of Jesus is our primary thing. ஆண்டவர் ரத்தம் தான் நமக்கு எல்லாவோட செய்து முடிக்க போகிறது. Whether you do a surgery in the soul, spirit of body, it doesn't matter. The power of the blood is going to be supplied through you. You are the carrier. இதுக்கு வந்துட்டு ஒரு பிளட் பேங்க்ல இருந்து கவர வாங்க அவசியம் கிடையாது. You are the carrier of God's blood. When you pray, when you speak, when you even touch someone and say Jesus is going to heal you, the blood of Jesus is going to flow through you, through the word, through the spirit. இது நடக்க போகிறது. அப்படி நடக்கும் போது you are going to overcome every battle. You are going to overcome every demonic oppression. நீங்க மட்டும் கிடையாது, நீங்க யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ, எந்த கிரௌடுக்கு ஜெபிக்கிறீங்களோ, இட் நீட் நாட் டு பி ஒன் சிங்கிள் பர்சன். ஒரே ஒரு தம்பிக்கோ தங்கச்சிக்கு மட்டும் கிடையாது. இஃப் யூ ப்ரே ஃபார் அ கான்டினென்ட், யூ ப்ரே ஃபார் a whole hospital, you pray for the whole city, God's blood is going to be poured upon them. டெஃபினட்டா சொல்ல முடியும். சாதாரணமாய் ஒரு ரத்த தான முகாமுக்கு போகணும்னு சொன்னா அந்த இடத்துல எத்தனை பெட் இருக்கும், எத்தனை பேர் வர போறாங்க, அந்த கிரௌடுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுவீங்க. அந்த கிரௌடுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணாலும் the blood what is being received is going to serve only a particular crowd.
ஒரு ஒரு 10 யூனிட்னா ஒரு 10 பேரோ 5 பேரோ கூட இருக்கலாம். ஆனால் the blood what you are going to carry by your faith, it can serve the cities, it can serve the nation, it can serve the globe. ஏன்னா the whole worldக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். த்ரூ ஃபெய்த் நீங்க 10 பேருக்கு ஜெபம் பண்ணாலும் 10 பேருடைய ரட்சிப்பு நிச்சயம். நீங்க ஒரு சிட்டிக்கு ஜெபம் பண்ணாலும் அந்த சிட்டியோட விடுதலை நிச்சயம். let any sort of evil spirit, let any sort of demonic oppression அந்த டெரிட்டரியில ட்ரக்ஸ்னால இருந்தாலும் சரி, அங்க இருக்க டெம்பிள்ஸ்னால இருந்தாலும் சரி, everything will be destroyed. Everywhere there's going to be breakthrough through the fasting and the prayer and the word what you are going to speak, and the power of the blood is going to be within you. Hallelujah. So இந்த வசனத்தை படி வெளிப்படுத்தல் 12:11 நீங்க எழுதி வச்சுக்கோங்க. wherever you pray, whenever you pray, just claim this word as the first word or the last word of your gathering, that God is going to use every one of you. அதே நேரத்துல நீங்க Hebrews 13:12 நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னா Hebrews 13:12 ஒருத்தர் வாசிக்கலாம். Ephesians 1:7 ஒருத்தர் வாசிக்கலாம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். இயேசு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். நமக்காக இயேசு outside the city or outside the territory he has been crucified. இதை ஏன் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன்னு சொன்னா, இது எல்லாருடைய பாவத்தை கழுவ, பிப்ளிக்கலா பார்க்கும்போது யாராச்சும் ஒருத்தருடைய பாவத்துடைய சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் பாவத்துல இருந்து அவங்க விடுதலை பெறுவதற்கு புறாவையான நாட்கள்ல பலி செலுத்தினாங்க. I don't want to go back to the history, but we have to understand இந்த சர்வாங்கன தகன பலி, கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது for every individual. ஒரு சிட்டிக்காக மட்டும் கிடையாது, குளோபுக்காக மட்டும் கிடையாது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப இதையே இந்த வசனத்தை நான் கோட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, it's not so easy to understand how the blood of Jesus can be applied to the whole city or whole nation. ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே, ஆண்டவர் நான் ஜெபிக்கும் போது என் தலை மேல ஒருவேளை ஒரு ரத்தம் இறங்கலாம், என்னை சுத்திகரிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன விசுவாசம் இருக்க முடியும். how it can happen to 2 people, how it can happen to 3 people. சரி, நம்ம சின்ன ரூம்ல ஜெபம் பண்ணா கூட ஓகே, God's spirit is filling us and it's happening that 3 or 4 people whatever the gathering, அத்தனை பேரும் அவருடைய ரத்தம் கழுவிடுச்சு அப்படின்ற விசுவாசம் இருக்கலாம். but how it can happen to a nation, how it can happen to a city அப்படின்றப்ப இந்த வசனத்தின்படி அவர் நகரத்துக்கு வெளியே புறம்பே அந்த ஹோல் சிட்டிக்காக அவர் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு இருந்தாலும், ரியாலிட்டியில நம்ம ஜூம்ல கனெக்ட் ஆகி டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ல இருந்து நீங்க கனெக்ட் ஆனாலும் ரியாலிட்டியில ஹவு இட் கேன் ஹேப்பன் அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். when you call a person or a phone, நீங்க இங்க இருந்து நீங்க கால் பண்ணா through satellite, through the signals to another city or nation, it get connected. இதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம்ல எடுக்காது, in seconds it goes. 1 second or even nanosecondல கூட கனெக்ட் ஆயிரும். ஏன்னா this connection is been already established. எப்போ எஸ்டாப்ளிஷ்னு சொன்னா 10 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், whether it's a 5G or a 4G or even before 20 years. Some satellite has been deployed in the atmosphere, some towers has been established physically in your territories. இது நடந்திருக்குது. இதே போலதான் ஆவிக்குரிய மண்டலத்துல ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டாயிற்று. ஏற்கனவே இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இயேசுவின் ரத்தம் நமக்காக பிதாவின் வழியாக எல்லா இடங்களிலும், பூமி மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பட் எப்படி ஒரு செல்போன் டவர் ஒரு பிசிக்கலான ஒரு மெட்டீரியலாக
ஒரு சிட்டிலேயோ ஒரு வீட்டு மேலேயோ அவங்க அவங்க பிளேஸ் பண்ணிருக்கிறாங்களோ, தட்ஸ் ஹவ் யூ ஆர் பீன் பிளேஸ்ட். நீங்க போகிற இடத்துல நீங்க நீங்க எப்படி ஒரு செல்போன் டவர் இருக்குதோ or a mobile is there, you are a person who is going to establish that connection, who is going to release that flow. You are the person, you are not only carrying உங்களுக்குள்ள அவருடைய ரட்சிப்பின் அடியாளம் இருந்தாலும், சாதாரண போன்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டீங்கன்னா அந்த ஸ்பீக்கருடைய வால்யூம் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் கேட்கும். அதே போல ஒருவேளை நீங்க ஒரு பெரிய ஒரு பிஏ சிஸ்டம்ல அந்த போனை கனெக்ட் பண்ணிட்டு இப்ப நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அதே வாய்ஸ் it can reach thousands. The same way, God's blood is already in the spiritual realm to forgive, to fight against the demonic territories, to fight against any sort of illness, to restore health, to restore salvation. இதே வல்லமை பூமி எங்கும் நிறைந்திருந்தாலும் for a particular gathering through Zoom or through a physical prayer, நீங்க நிக்கிற இடத்துல இருந்து you are going to act as a cell phone, you are going to act as a tower, you are going to act for the city. It's going to be happening in the spirit realm. அதே 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 நேரத்துல நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்து நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு ஆண்டுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு எடுத்தாச்சு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 1:21. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஓகே, இந்த வசனம் அழகா சொல்லுகிறது, அவர் ஒரு குமாரனுக்கு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. இப்ப இயேசு என்கிறதான இந்த பெயரை ஃபர்ஸ்ட் இந்த பூமியில டிக்ளேர் பண்றாங்க. வாயை திறந்து இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படுகிறது. இப்ப பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் வாசிக்க போகிற. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையிலே மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்று ஆகையால் தேவன் எல்லாவற்றிலும் மேலாக இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அழகா சொல்ல, எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசுவை உயர்த்தினார். இது நமக்கு தெரியும், எல்லா நாமத்துக்கும் மேலதான் இயேசு நாமம் இருக்குது என்றது, the name above all name என்று சொல்லி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியமும் இருக்கிறது. உங்களுடைய செல்போன் கனெக்ஷன் நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா மோஸ்ட்லி யூ கேன் ஜஸ்ட் ரீகால் யுவர் ஓன் கனெக்ஷன் இருக்கு எல்லாருமே. It should be either Jio, Airtel or maximum BSNL. வோடஃபோன் அப்படிலாம் கூட வச்சுக்கலாம் நீங்க. வோடஃபோன்ல இப்ப கிடையாது தான் நினைக்கிறேன், VI. பட் நீங்க அப்படி கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா எந்த நெட்வொர்க் கம்பெனி சென்னையில எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குதோ அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் அதிகாரம் அதிகமா இருக்கும். இப்ப the previous networks in the US எல்லாம் போனீங்கன்னு சொன்னா Verizon or AT&T is the highest service provider. வேற ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. அங்க T-Mobile இருந்தாலும் Verizon or AT&T is the highest because they have established their name, their brand, their territories. இப்போ ஒரு புதிய கம்பெனி உள்ள போகவே முடியாது. நம்ம சென்னையில கூட புதுசா ஒரு செல்போன் கம்பெனி உள்ள வரவே முடியாது. They have to go through lot of political influence. They have to establish, they have to market, they have to do lot of things to get into this level. It's not so easy to overtake Airtel. இது சாதாரணமா இங்க இருக்கிறதான ஒரு நெட்வொர்க், இங்க இருக்கிற ஒரு கனெக்ஷன் which is being
used by you also. ஆனா வசனம் சொல்லுது, இந்த பிலிப்பியர் 2:9 படி, ஆண்டவர் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை, இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார் அப்படின்னு சொன்னா, this is the name which has been established globally above every name. இந்த நாமத்தை ஒருத்தரும் ஓவர்டேக் பண்ண முடியாது. இந்த நாமம் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல வேற எதுவுமே செயல்பட முடியாது. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு காரியம் இருக்கு. where I want you to work on it for next 2 days practically. நீங்க அதை சீரியஸ் எடுத்துக்கிட்டு சொன்னா definitely is going to help you. Definitely God is going to move along with you in a mighty way. அது என்ன அப்படி பாக்குறப்ப, see, end of the day, the name Airtel or the name Jio was spread across city. ஆனா நீங்க பர்சனலா ஒரு சிம் கார்டை வாங்கி உங்க போன்ல போட்டதுக்கு அப்புறம் தான் the network was being established. நீங்க எப்ப நீங்க உங்க போன் எடுத்தாலும் மேல ஒரு சிக்னல் டவர் காமிக்கும், சில போன்ல ஏர்டெல்னு காமிச்சிடும். because it's been completely operated, it's been completely used. by default அந்த சிம் உள்ள வந்த உடனே அந்த நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு, நேம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. நீங்க யாரு கேட்டாலும் யூ cannot deny or இந்த ஸ்பிரிட் ரெலம்ல எப்படி ஆவியானவர் உங்களோட கனெக்டா இருக்கிறாரோ அதே போல சேட்டலைட் வழியாக உங்க போன் வந்து ஏர்டெல்ல கனெக்ட் ஆகிருக்கிறத யாருமே டினை பண்ணவே முடியாது. அதை யாருமே அவ்வளவு சீக்கிரம் ஓவர்டேக் பண்ணவே முடியாது. The same way, just establish the name, the connection in your territory. வேர்ட வாயை திறந்து நீங்க உங்க எல்லைகள்ல நீங்க வாயை திறந்து சொல்ல, I am covered under the blood of Jesus above all name. என்னுடைய வீட்டுல இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்துகிறேன். Whether it's your working place, whether you speak to your friends, declare, decree, confess the word and the name Jesus. என்னுடைய உயர்வு, என்னுடைய படிப்பு is under the obedience of Christ. என்னுடைய finance is under the obedience of Christ, under control of Christ. எங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்துலலாம் இயேசுவின் நாமத்தை இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிடுங்க. இன்னைக்கு நாளைக்கு 2 பேர் ஜெபிக்கிற ஆட்கள், whether whatever it is, whether உங்களுக்கு ஒரு திருமணத்துக்கான ஒரு ப்ரப்போசல் போயிட்டு இருக்கா, வாயத்தன்னு சொல்லிடுங்க, இயேசுவின் நாமத்தை என்னுடைய திருமணத்துக்கு மேல வைக்கிறேன். everything under the obedience of Christ. உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபைனல் இயரோ இல்ல உங்களுக்கு வேலைக்கான ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கா, வாயத்தன் கன்ஃபஸ் பண்ணுங்க. எவ்ரி டெரிட்டரிஸ் முதல்ல இதை சப்மிட் பண்ணிருங்க. எவ்ரிவேர் நம்ம இதை செய்யும் போது எப்படி உங்களுடைய போன் பை டிஃபால்ட் ஏர்டெலுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சோ, நீங்க உங்களுடைய பினான்ஸ், உங்களுடைய மெட்டீரியல்ஸ், உங்களுடைய future, உங்களுடைய wedding, everything, when you declare it's under the obedience of Christ, it's under the name of Jesus, இதை நீங்க சொல்லிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா the connection in the spirit realm is being established upon that person, upon that material, and it belongs to Christ, and Christ is going to protect everything. அதுல மாற்றமே கிடையாது. when there is an emergency, எப்படி உங்களுக்கு வந்து உங்க போனுக்கு ஒரு கான்டாக்ட் ஒரு மெசேஜ் வரும், there is an emergency, the same way God is going to reveal anything which is going to happen in the territory through dreams, through prophecy, through interpretation, through vision. உங்களுக்கு ஆண்டவர் ரிவீல் பண்ணுவார். உங்களுடைய எந்த உடைமைகளையும் சத்ரு தொட முடியாது. உங்களுடைய வேலை ஆண்டவர் உங்களுக்கு நிர்ணயிச்சு வச்சுட்டாரு சொன்னா அதுக்கு எந்த எமர்ஜென்சி வந்தாலுமே God is going to first reveal it to you. அது மாற்றம் கிடையாது. So we are going to pray. I want to repeat these 3 things. Your spirit is being restored with a heavy anointing. God has planned to restore your faith, your power and authority which has been already given. ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் இது எல்லாமே. இது இன்னைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. எந்தெந்த இடங்கள்ல போறீங்களோ வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால இதை நான் கிளைம் பண்றேன். இயேசுவின் ரத்தம் இதை பாதுகாக்கட்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி there is no power which can rule over me. There is no power which can overcome me.
எனி பிளேஸ். உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹைராக்கி இருக்கலாம். காலேஜ்லயோ, உங்க ஹாஸ்பிட்டல்லயோ எல்லாம் ஹைராக்கி இருக்கலாம். சப்மிட்டிங் டு யுவர் லீடர் இஸ் டிஃபரெண்ட். பட் end of the day, only God can control you. Only God can move along with you. அதை நீங்க வாயை திறந்து சொல்லும்போது நிச்சயமா எனி டைம் nothing is going to destroy you. ஓகே, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், I got a vision and I want to pray over you and I want to ensure what's going to happen in future. இந்த pandemic situation once 2019ல 2020ல பிகாஸ் ஆஃப் கோவிட் ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த டைம்ல there was a fear upon everyone. There will be a season, whether it's going to happen in next 5 years or in next 10 years, it doesn't matter. ஆனால் அப்படிப்பட்ட சீசன் வரும்போது நான் சொல்றது நீங்க எழுதி வச்சு you are going to pray. There's a season where இதுல 30 பேர் நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, இன்னும் நாளைக்கு 300 பேரா இது மாறினாலும் சரி, அந்த சீசன் வரும். பேண்டமிக் மாதிரி சீசன் வரும். எவ்ரி பிளேஸ் வேர் யூ ஆர் பிளேஸ்ட், அது எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல the same way how you are praying right now in Zoom, you are going to operate with hundreds of people. நீங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் 30 பேர் 50 பேர் நீங்க இணைத்து ஜெபிக்க வைப்பீங்க. அப்படிப்பட்ட பேண்டமிக் சிச்சுவேஷன் வரும்போது கம் லெட்ஸ் ஆல் டுகெதர் வி ப்ரே அப்படின்ட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஜெபிக்க வைப்பீங்க. இஃப் ஒன் பர்சன் கேன் புல் இன் 50 people or 100 people, இந்த 30,000 மாறுவது ஒரே நாள்ல நடக்கும். இந்த 30,000 ஜெபிப்பது ஒரே நாள் நடக்கும். அந்த சீசன்ல God is going to save lot of people through you. They are going to receive the Holy Spirit anointing. They are going to receive the power of the blood. They are going to be healed. Their family is going to proclaim Jesus. அந்த 50 பேர் அவங்க வீட்டுல போயிட்டு என்ன இவர்கள் நடத்தினாங்க, இவங்க செய்த ஜெபம் என் குடும்பத்தை காப்பாத்தினது என்று சொல்லி அவர்கள் ஜீசஸ் proclaim பண்ண போகிறாங்க. There's going to be mighty of Jesus. நீங்க இதுக்காக ஜெபிக்க போறீங்க. ஆனா எப்போ நடக்கும் தெரியாது. ஆனா இந்த 30 பேர் நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, today we are being testifying you. இன்னைக்கு உங்களுக்கு சில பலவீனங்களுக்கு நீங்க ஜெபித்து இருக்கலாம். ஆனால் அந்த சீசன்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் நீங்க என்ன ஜெபிக்கீங்களோ, ஆண்டவரே எங்க 30 பேரை நீங்க பயன்படுத்த சொல்லியிருக்கிறீங்க. We are waiting, Lord. Let any pandemic situation come, Lord, we are going to harvest 3,000 souls. If your faith is going to be built more, let it be 30,000 souls. இத வைராக்கியமா கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமா நடத்துவார். ரெண்டாவது நான் பார்த்த ஒரு விஷயம்ல நான் சொல்ல விரும்புகிறேன். Don't allow any entertainment in your group. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், don't allow any entertainment. So இதை நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்வதற்கான காரணம் உண்டு. நீங்க பர்சனல் பிரேயர்ஸ்ல உங்களுடைய காரியங்கள்ல நீங்க எல்லாம் இதை நீங்க நல்லா செய்யலாம். ஆனால் when you as a group நீங்க வந்து கேதர் ஆகும்போது let everything be as per word. அதை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியத்தை யாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. அதை கர்த்தர் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாரு. The vision I saw, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதை நான் சொல்லுகிறேன். When we ignore the device of the devil, we will be deceived. We should not be ignorant of his devices. அகையில நீங்க அவங்களுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடாமல் இருக்க பவர்ஃபுல்லா நீங்க ஜெபிங்க, பேசுங்க. You can have your time of encouragement. You can have some good time, even you can play games, but never try to entertain. அதை செய்யாம இருக்கும்போது நான் பர்டிகுலரா பார்த்த ஒரு காரியம், you are going to move mountains. வெளிநாடுகள்ல இருக்கிற அப்ராட்ல இருக்கிற சிலர் இங்க வருவாங்க, உங்களுடைய ஃபெலோஷிப்க்கு இங்க வருவாங்க. அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம அவங்க சில காரியத்தை பெற்றுக்கொண்டு போவதற்கு ஆண்டவர் சிலரை பயன்படுத்துவார். அப்படிப்பட்டதான நபர்களோடு நீங்க அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார். அந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் உங்களை மலைகளை அசைக்கும்படியே பயன்படுத்துவார். அதுக்காக நம்ம செபித்துக் கொள்ள போகிறோம். So I just repeat the three things
that God is going to build your faith, He's going to restore your faith, He's going to increase the power and authority. You are going to climb that. இன்னைக்கும் நாளைக்கும் எங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. எங்கெல்லாம் ஒரு நாமத்தை நீங்க உங்க வீட்டுல உங்களுடைய மெட்டீரியல் மேல எல்லாம் சொல்லி நீங்க அந்த நாமத்தை பயன்படுத்துகிறீங்களோ அங்கெல்லாம் you are going to use God's blood. It's going to flow through you. You are going to carry the Holy Spirit. ஆவிக்கு உட்பட்டு இயேசு ரத்தத்தின் வழியாக அநேக காரியங்களை சுகந்தரிக்க போறீங்க. As God has promised, there will be a season which is going to come soon. And the pandemic situation, there are going to be a massive or mega harvest you are going to do. அந்த நாட்களை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அது வேற யாரும் செய்ய முடியாது, நீங்க தான் செய்ய போறீங்க. And the last thing, as I said, just ignore any sort of entertainment which may come in the future. அதை இக்னோர் பண்ணுவதனாலேயே நீங்க அநேக ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் ரைஸ் பண்ணுவீங்க. who are going to travel actually. அந்த ஸ்ட்ராங் லீடர்ஸ் தான் டிராவல் பண்ண போறாங்க. அவர்களுக்காக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. Let us pray together just for another 2 minutes. Lord, in oneness we pray, Lord. Tahastine lehbeno shakti lahabanazia redin malkhabrana zel maroter minadi andro. Lord, I pray for everyone who is connected right now, Lord. Let your spirit dwell in them. Let your word dwell in them. Let the power of the Holy Spirit be upon them, Lord. Lord, let their faith be kindled. Lord, let the power and authority what you have given to them, let it be restored. Let them use the power of the Holy Spirit through the name Jesus, through the blood of Jesus. Lord, as we pray in oneness, that the territories where they are being planted, let it be filled with the Holy Spirit. Let it be filled with the blood of Jesus, whether it's their home, whether it's an office or any territory, Lord. Let everywhere, let them use the power of the Holy Spirit, the power of the blood, that people will be saved, their own belongings will be saved, their own blessing will be double folded, Lord. In Jesus' mighty name I pray. Amen. Amen. Amen, amen, amen. Thank you so much, Anna. So, அழகா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம்ல. So, whatever he has promised, இந்த வேளையில இத்தனை நாட்கள் இந்த நாள் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரோ அந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறது. ஐ ஹோப் நீங்க எல்லாருமே நீங்க இருக்கிற இடங்கள்ல ஒவ்வொரு வார்த்தையும் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பர்சனலா நீங்க வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த காரியங்களை எழுதி வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எழுதி வச்சு அந்த காரியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தருக்குள்ள இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறதா போகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிக்கதான் போகிறாரு. ஹீஸ் நாட் அ மேன் டு லைல. அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. அவர் சொன்ன காரியங்களை நிச்சயமா அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபித்து முடிக்கலாம். அன்பு நல்ல தகப்பனே, இசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லார்ட் வி தேங்க்யூ. ஓ மகாத ரேபா ஹாதரா கலதரபா ரீபா த ரேபா ஷஹூலார த ரேமானாதரடதரபோ. இசுவே ஆண்டவரே, எங்களுக்கு நேராக கடந்து வந்த உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் இந்த வேளையில நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பிரயோஜனமானவர்கள் ஆண்டவரே, இது வரைக்கும் கடமையை மாத்திரம் நீங்க செய்ய வைத்து கொண்டு இருக்கிறீங்க. ஓ அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை நோக்கி இசுப்பா இந்த வார்த்தைகளை பேசினதற்காக இந்த வேளையில நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆண்டவரே நாங்க இந்த வேளையில கிளைம் பண்ணுகிறோம். ஓ இத்தனை நாட்கள் ஆண்டவரே காலையில இசுப்பா ஆண்டவரே உங்க பிரசன்னத்துக்கு வர செய்து, ஓ அப்பா ஆண்டவரே உங்க மகிமையினால எங்களை மூடி உங்களுடைய காரியங்கள் எங்களோட பேசினதற்காக நன்றி அப்பா. ஒரே மலையினுடைய அனுபவத்துக்குள்ளாக எங்களை நீங்க நடத்தினதற்காக உமக்கு நன்றி 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 ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏசப்பா ஆண்டவரே லெட் இட் பி ஆண்டவரே லெட் இட் பி அப்பா. அது அப்படியே ஆகட்டும், அது அப்படியே ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அந்த காரியங்களை நாங்க டிக்ளேர் பண்ணுவதற்கு, ஓ நாங்க இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே, நாங்க வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்ல, எங்களுடைய வீடுகள்ல அப்பா ஆண்டவரே நாங்க இருக்கிற ஸ்தலங்கள்ல இந்த காரியங்களை நாங்கள் டிக்ளேர் செய்வதற்கு இயேசுப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே, இளங்கோவன் அண்ணாவை, ஜொஹானா அக்காவை ஆண்டவரே, பிள்ளைங்களை எல்லாரையும் உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா.
ஆண்டவரே, இன்னும் 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 அதிகமா பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் இசப்பா, ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் இசப்பா. பெரியவர் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள்ல ஆண்டவரே இணைந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஓ அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்க, எங்க சிந்தனைகள் இதையே சுற்றி சுற்றி வருவதற்கு நீர் பேசின காரியங்களையே திரும்ப திரும்ப எங்க காதுகள்ல இந்த நாள்ல தொனிக்கணும்பா. ஓ இந்த நாள்ல ஒருவேளை நாங்க வெளியே போனாலும், வேற வேற இடங்களுக்கு போனாலும் சரி, நீர் இந்த நாள்ல பேசின வார்த்தைகள் தான் அது எங்க காதுகள்ல தொனிக்கணும். நீங்க பேசின வார்த்தைகள் தான் அது எங்க சிந்தைகள்ல வரணும் இசப்பா. அப்படிப்பட்டவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை இந்த நாள் முழுவதும் ஆவியில நிரப்பி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை ஆவியில நிரப்பி நடத்துங்க. ஆண்டவரே இசப்பா, ஆவியினால பிறந்தவர்களாக நாங்க இருப்பதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த நாள் ஒவ்வொருத்தரோட நீங்க பேசுங்க. ஆண்டவரே தனி ஜெபங்கள்ல வரும்போது இன்னும் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி இன்னும் 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 ஒரு வைராக்கியமுள்ள சந்ததியாக, ஓ ஆண்டவரே, எதற்குமே அசையாத, எதற்குமே ஆண்டவரே இசப்பா கொஞ்சம் கூட பிசாசினுடைய காரியத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு வைராக்கியமுள்ள சந்ததியை கர்த்தர் நீங்க எழுப்பிட்டு இருக்கிறீங்க. நன்றி. ஒரு வைராக்கியமுள்ள ஜன கூட்டத்தை நீங்க எழுப்பிட்டு இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்க நாமத்தின் மகிமைக்காக, உங்க நாமம் உயர்த்தப்பட, உங்க நாமம் எங்கும் ஸ்தாபிக்கப்பட எங்களை நீங்க பயன்படுத்த போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்துல நாங்க விட்டு கொடுக்கிறோம் இசப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen, amen, amen. So I encourage everyone to join tomorrow. அடுத்த 2 நாட்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தருடைய மகிமை நம்ம மத்தியில வெளியரங்கமாக போகுது. So be filled with the spirit. கொஞ்சம் கூட பிசாசினுடைய காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. Be filled with the spirit. ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு அதிகமா விட்டு கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்ல. நாளைக்கு மறக்காம முடிந்த அளவுக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. ஒரு 4:45 ஒரு 4:55 போலயே ஜாயின் பண்ணிருங்க. We'll start the prayer. So சீக்கிரமா ஜாயின் பண்ணிருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். Thanks for joining today. God bless you. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட.
ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும்